Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 கொஷின் நம்பர் 15th ஒன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா decrypt the received encoded message வந்துட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க 2 -3 24 with the encryption matrix அவங்களே கொடுத்துட்டாங்க -1 2 -1 1 அண்ட் the decryption matrix வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். decryption matrix எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே கொடுத்துருக்க encryption matrixக்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்துட்டு decryption matrix வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. இங்கே வந்துட்டு என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் வந்துட்டு கொஷின் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்துட்டு நம்ம டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதோடைய இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். வேர் த சிஸ்டம் ஆஃப் டீகோட்ஸ் ஆர் டிஸ்கிரைப் பை த நம்பர்ஸ் A to Z வந்துட்டு நம்ம 1 to 26 லெட்டர்ஸில் வந்து 26 1 to 26 நம்பர்ஸில் எழுதிக்கணும். எப்படின்னா இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஏனா ஏக்கு வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1ன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பிக்கு வந்துட்டு 2ன்னு கொடுக்கணும். இந்த மாதிரி A to Zக்கு வந்துட்டு 1 to 26 நம்பர்ஸ் வரைக்கும் கொடுக்கணும். அண்ட் த நம்பர் 0 வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா 0 வந்துட்டு a blank ஸ்பேஸாக நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? A இன்வர்ஸ் ஃபஸ்ட்டு இதை ஏன்னு எடுத்துக்கலாங்க. இந்த மேட்ரிக்ஸை வந்துட்டு A ஈக்குவல் டு போட்டுட்டு -1 2 -1 1ன்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஏக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து இன்வர்ஸோடைய ஃபார்முலா என்ன? A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இங்கே இருக்க டிட்டர்மினன்ட் A, அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் A. ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் A வந்து என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த சைடு மல்டிப்ளை பண்ணணும். -1 × 1 என்ன வரும்? -1 வரும். இந்த சைடு லெஃப்ட் டு ரைட் பண்ண சொல்ல நம்ம மைனஸ் போடணும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ் வரும். 2 1s are 2 வரும். அப்போ 2 -1 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்போ டிட்டர்மினன்ட் A வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் A வந்து என்னது? அட்ஜாயிண்ட் A ஈக்குவல் டு இந்த சைடில் இருக்க நம்பர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கே இருக்க 1 வந்துட்டு இந்த சைடு வந்துடும். இங்கே இருக்க -1 வந்துட்டு இந்த சைடு வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு பண்ண சொல்ல லெஃப்ட் டு ரைட் பண்ண சொல்ல நம்ம சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அப்போ இங்கே இருக்க 2 வந்து -2 ஆகும். இங்கே இருக்க வந்துட்டு -1 வந்துட்டு +1 வரும். அப்போ இங்கே வந்துட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ A இன்வர்ஸோடைய ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். A இன்வர்ஸோடைய ஃபார்முலா வந்துட்டு அதுதான் 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் A வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 1 கண்டுபிடிச்சோம். அந்த 1 வந்துட்டு இங்கே போடணும். நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் A என்ன கண்டுபிடிச்சோம்? இது 1 -2 1 -1 அதை வந்துட்டு இங்கே போடணும். இதை நம்ம எப்போ பண்ணணும்? இங்கே வந்துட்டு இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை வந்து கால்குலேட் பண்ணணும். இங்கே இருக்க வந்துட்டு 1 1 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 கேன்சல் பண்ணிக்கிட்டால் மிச்சம் இருக்க வேல்யூஸ் வந்துட்டு அப்படியே வரும். 1 -2 1 -1. இப்போ வந்து நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. A இன்வர்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. A இன்வர்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்கே வந்துட்டு ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. டேபிள் போட்டுட்டு கோடட் ரோ மேட்ரிக்ஸ். கோடட் ரோ மேட்ரிக்ஸ் என்னது? அவங்க கொடுத்துருக்கிறது இங்கே இருக்க 2 -3 24 அதை வந்துட்டு இங்கே 2 -3 24ன்னு சொல்லிட்டு தனித்தனி ரோவில் போட்டுட்டு கோடட் ரோ மேட்ரிக்ஸ்ன்ட்டு ஒரு டைட்டில் வச்சுட்டு இங்கே நம்ம அந்த 2 -3 24 போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு டீகோடட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம்? இங்கே வந்துட்டு இதுதான் கண்டுபிடிச்சோம். 1 -2 1 -1 இன்வர்ஸ் வந்துட்டு இதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போது இங்கே வந்துட்டு டீகோடிங் மேட்ரிக்ஸோடைய இன்வர்ஸ் அந்த 1 -2 1 -1 இதை வந்துட்டு அப்படியே நம்ம ரெண்டுத்துக்கும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை டீகோடட் ரோ மேட்ரிக்ஸ் அவங்க வந்துட்டு கோடட் ரோ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம டீகோடிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ டீகோடட் வந்துட்டு ரோ மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். டீகோடட் ரோ மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம நார்மலாக டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். இல்லைங்க, டிட்டர்மினன்ட் A கிடையாது. இதோ இங்கே இருக்குல்ல, இதை வந்துட்டு ரோவாக எடுத்துக்கணும். 2 -3 வந்துட்டு ரோவாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இதை வந்துட்டு காலமாக எடுத்துக்கணும். அப்போ வந்து என்ன வரும்? 2 × 1 வந்துட்டு 1ன்னு சொல்லிட்டு வருமா? அப்போ 2 × 1 வந்துட்டு உங்களுக்கு என்ன வரும்? 2ன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு -3 × -2 -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 2s ஆர் என்ன வரும்? +6 வரும். அப்போது இங்கே வந்துட்டு 2 + 6 வரும். நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு கமா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வந்துட்டு இந்த ரோவு நெக்ஸ்ட் இங்கே இருக்க வந்துட்டு செகண்ட் காலம் பண்ண சொல்ல 2 1s ஆர் என்ன வரும்? 2 வரும். அதுக்கப்புறம் -3 × -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். 3 1s ஆர் 3. அப்போது வந்துட்டு இங்கே +3 வரும். அப்போது 2 + 6 6 + 2 வந்துட்டு 8 வரும். நெக்ஸ்ட் 3 + 2 5 வரும். அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 8, 5ன்ட்டு கமா போட வேண்டியதெல்லாம் கேப் விட்டுக்கலாம். 8 5ன்ட்டு
8 5. நெக்ஸ்ட் அதேமாரி இங்கே இருக்க செகண்டுக்கும் 20 இதை வந்துட்டு ரோவாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ரோ, அப்புறம் இங்கே வந்துட்டு காலம். நெக்ஸ்ட் அதேமாரி இங்கே வந்துட்டு ரோ, நெக்ஸ்ட் இங்கே இருக்க வந்துட்டு செகண்ட் காலம். பண்ண சொல்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இங்கே ஃபஸ்ட்டுக்கு பண்ணோம்ல அதேமாரி இங்கே செகண்டுக்கு பண்ணிக்கோங்க. இந்த செகண்டுக்கு பண்ண சொல்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும், 12, 12 16ன்னு சொல்லிட்டு 2 வேல்யூ கிடைக்கும். இப்போ இதை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். இங்கே லெட்டர்ஸ் நம்பர்ஸில் இருக்குல்ல, 8 5 12 16ன்னு சொல்லிட்டு இப்போது லெட்டர்ஸ் நம்பர்ஸில் இருக்குது. அதை வந்துட்டு இப்போ நம்ம லெட்டர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணி எழுதணும். எப்படின்னா அங்கே கொஷினில் சொல்லிட்டாங்க A to Zக்கு வந்துட்டு 1 to 26ன்னு சொல்லிட்டு நம்ம நம்பர்ஸ் வந்து கொடுத்துக்கணும். A to Zக்கு 1 to 26ன்னு நம்பர்ஸ் வந்து கொடுத்துக்கணும். 0 என்னது, இங்கே இருக்க 0 வந்துட்டு blank ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இங்கே வந்துட்டு நம்ம A to Zக்கு வந்துட்டு நம்பர்ஸ் போட்டுட்டு வர சொல்ல, இங்கே 8 வந்து எதுக்கு வரும்னா, இங்கே இருக்க 8 வந்துட்டு H வரும். Hக்கு வந்துட்டு என்ன வரும், 8ன்னு சொல்லிட்டு வரும். Eக்கு வந்து என்ன வரும், 5. ஈக்கு வந்துட்டு 5ன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் எல்லுக்கு வந்துட்டு இங்கே இருக்க வந்துட்டு 12 நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அது வந்துட்டு எந்த லெட்டர்ஸ்க்கு நேராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து எழுதிக்கணும். இங்கே இருக்க பிக்கு வந்துட்டு 16. அப்போ இங்கே நம்ம வந்துட்டு நம்பர்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, இதுக்கு வந்துட்டு நம்ம லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சி எழுதுனா அதோடைய வேல்யூ என்ன வரும், த ரிசீவ்டு மெசேஜ் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஹெல்ப்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஃபஸ்ட்டு கொஷினில் வந்துட்டு என்கோடட் மெசேஜ் கொடுத்துட்டாங்க, என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே இருக்க வந்துட்டு என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸோடைய இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இங்கே இருக்க வந்துட்டு A to Zக்கு வந்துட்டு 1 to 26 நம்பர்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே வந்துட்டு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே கொஷினில் கொடுத்துருக்கிறத வந்துட்டு இங்கே நம்ம கோடட் ரோ மேட்ரிக்ஸ் சொல்லிட்டு எழுதணும். நம்ம கண்டுபிடிச்ச வந்துட்டு இன்வர்ஸை வந்துட்டு இங்கே செகண்டில் டீகோடிங் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டு எழுதணும். இப்போ நம்ம டீகோடட் ரோ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். டீகோடட் ரோ மேட்ரிக்ஸ் என்னது, இங்கே இருக்க கொடுத்துருக்க கோடட் ரோ மேட்ரிக்ஸும் நெக்ஸ்ட் டீகோடிங் ரோ மேட்ரிக்ஸும் ரோ அண்ட் காலம் வைஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரை வந்துட்டு 8 5 சொல்லிட்டு 8 5 சொல்லி எழுதணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஒனுக்கு அதேமாரி ரோ அண்ட் காலம் வைஸ் பண்ணிவிட்டு அதை 12 16ன்னு சொல்லிட்டு எழுதணும். எழுதிட்டு இங்கே 2 நம்பர்ஸ் வந்து கிடைக்குதுங்களா, 8 5 12 16ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 வேல்யூஸ் வந்து கிடைக்கும். அந்த வேல்யூஸை வந்துட்டு நம்ம லெட்டர்ஸில் சேஞ்ச் பண்ணி எழுதணும். 8க்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இங்கே ABCD A to Z வந்து சைடில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு 1 to 26 வரைக்கும் போட்டுக்கோங்க. 0 வந்து ஃபஸ்ட்டு பிளாங்க் ஸ்பேஸில் விட்டுடணும். 1 to 26 வரைக்கும் எழுதிட்டு அங்கே வந்துட்டு 8க்கு நேராக என்ன லெட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் 5க்கு நேராக என்ன லெட்டர், 12க்கு நேராக என்ன லெட்டர், அதுக்கப்புறம் 16க்கு நேராக என்ன லெட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு HELPன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்ஸ் கிடைக்கும். இது வந்துட்டு ஹெல்ப், இதுதான் நம்ம ரிசீவ்டு ரீட் த மெசேஜ்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு நம்ம 15th கொஷின் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 8 பார்க்கலாம். 8th கொஷின் அதே 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் 8th கொஷின். இஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்துட்டு என்னதுன்னா 2 -3 -2 -4 12 0 2 -7 2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் வந்துட்டு ஏ நம்ம கண்டுபிடிக்கணுமா, ஏ உடைய ஃபார்முலா வந்துட்டு இதுதான், A = +or -1 divided by root of adjoint of A, adjoint of adjoint A. இது வந்துட்டு ஃபார்முலா. A = +or -1 divided by root of determinant adjoint A, adjoint of adjoint A. ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா, இங்கே வந்துட்டு கொஷினில் வந்துட்டு adjoint A வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு adjoint A வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A கண்டுபிடிக்கணும். நம்ம நார்மலாக டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிப்போம்ல, அதேமாரி இங்கே வந்து adjoint A கொடுத்துட்டாங்க. இது வந்துட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A போட சொல்ல, அது adjoint A நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 எடுத்துடணும். 2 எடுத்துகிட்டு 2 உடைய ரோவையும் 2 உடைய காலமையும் விட்டுணும். நெக்ஸ்ட் அப்புறம் இங்கே இருக்க வந்துட்டு 12 2s are வந்துட்டு என்ன வரும், இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே இந்த கீழே லாஸ்ட் ரோ எடுத்துக்கிறாங்க. லாஸ்ட் ரோவோடைய வந்து வேல்யூ என்ன, -2 போட்டுக்கிட்டு அப்புறம் இங்கே இருக்க வந்துட்டு இந்த ரோவையும் விட்டுணும், இங்கே இருக்க வந்துட்டு காலமையும் விட்டுணும். அப்போ இங்கே வந்துட்டு 4 2 நெக்ஸ்ட்டு 12 -7ன்னு சொல்லிட்டு வரும்.
அப்போது இங்கே வந்துட்டு என்ன வரும் 7 4s are -28 7 4s are -28 இங்கே வந்துட்டு மைனஸ் 7 4s are 28 நெக்ஸ்ட் இந்த சைடு போட சொல்ல மைனஸ் வரும் 12 2s are 24 நெக்ஸ்ட் இங்கே இருக்க வந்துட்டு 0 அதேமாரி இங்கே இருக்க 2க்கு போட்டுக்கோங்க இதை வந்துட்டு கால்குலேட் பண்ணி போட சொல்ல -2 28 -24 என்ன வரும் 4 வரும் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே இருக்க 0 அப்படியே விட்டணும் அதுக்கப்புறம் இங்கே இருக்க 24 - 12 வந்துட்டு என்ன வரும் இங்கே 12 வரும் நெக்ஸ்ட் இதை கால்குலேட் பண்ணி எழுத சொல்ல 16 சொல்லிட்டு வரும் அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்ட்டே கண்டுபிடிச்சாச்சு 16 சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோமா நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா என்ன கண்டுபிடிக்கணும் இது கண்டுபிடிக்கணும் அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அட்ஜாயின்ட் ஏ கொடுத்துட்டாங்களே அதுக்கு நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி வந்துட்டு ஒரு அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும் அது நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி 2 விட்டுறணும் நெக்ஸ்ட் இங்கே இருக்க வந்துட்டு அதேமாரி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ரோ எல்லாம் ரோ ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஒன்று பண்ணணும் ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க ஃபஸ்ட் வேல்யூ இருக்க சொல்ல இதோடைய ரோ விட்டுறணும் நெக்ஸ்ட் இதோடைய வந்துட்டு ஃபஸ்ட்டு 2னா அப்போ 2 உடைய ரோவும் 2 உடைய காலமையும் விட்டுட்டு இங்கே இருக்க 12 0 -7 2 அதுதான் வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் அதேமாரி இப்போ இங்கே இருக்க வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது -4 இருக்குது -4 இருக்குன்னா -4 உடைய ரோவை விட்டுறணும் நெக்ஸ்ட் -4 உடைய காலம் விட்டிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் -3 -2 -7 2 அதேமாரி இங்கே இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் பண்ணிக்கோங்க முன்னாடி வீடியோஸில் நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருப்பேன் அதேமாரி போட்டுக்கோங்க அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் இதை வந்துட்டு கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு இதோட வேல்யூ கிடைக்குமா இப்போ நம்ம இதை வந்துட்டு அட்ஜாயின்ட் ஏ வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஏ உடைய ஃபார்முலா என்ன ஏ ஈக்குவல் டு +or-1 டிவைடட் பை ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏ அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு +or-1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏ என்ன கண்டுபிடிச்சோம் 16 சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம்ல அந்த 16 ரூட் ஆஃப் 16 போட்டுட்டு நெக்ஸ்ட் அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் என்ன கண்டுபிடிச்சோம் இது 24 8 4 20 8 8 24 8 12 அது போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு போட்டுட்டு ரூட் 16 ரூட் எடுக்க சொல்ல என்ன வரும் 4 × 4 சார் என்ன வந்து 16 4 × 4 வந்துட்டு 16 அப்போது ரூட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் 16 உடைய ரூட் என்னது 4 அப்போ இங்கே 4 போட்டாச்சு நெக்ஸ்ட் இங்கே இருக்க வந்துட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ வந்து அப்படியே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இது காமனாக வந்துட்டு பாருங்கள் இது காமனாக வந்துட்டு 4ஆல் டிவைட் ஆகும் அப்போது வந்துட்டு 4 × 4 வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் 4 × 4 6 are 24 4 2s are 8 4 1s are 4 நெக்ஸ்ட் வந்துட்டு 4 5s are 20 4 2s are 8 நெக்ஸ்ட் இதுவும் 4 2s are 8 அப்புறம் இங்கே வந்துட்டு 4 6 are 24 4 2s are 8 4 3s are 12 அப்போ இங்கே +or- ஈக்குவல் டு 4ஆல் இது எல்லாத்தையுமே வந்துட்டு டிவைட் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் அவ்வளோதான் ஏ உடைய வேல்யூ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபைண்ட் ஏ கண்டுபிடிக்கணும் ஏ உடைய வந்துட்டு ஃபார்முலா என்ன ஏ ஈக்குவல் டு இதுதான் ஏ உடைய வந்துட்டு ஃபார்முலா +or-1 டிவைடட் பை ரூட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ நெக்ஸ்ட் அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ இங்கே கொஷின் அட்ஜாயின்ட் ஏ கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் அதே அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கொஷின் கொடுத்தது வந்து நம்ம திருப்பி ஒரு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு இங்கே போட்டுட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு 16க்கு வந்து ரூட் கண்டுபிடிக்கணும் 4 4s are 16 4 போட்டுட்டு நெக்ஸ்ட் இதை வந்துட்டு இங்கே அப்படியே போட்டுக்கணும் 4ஆல் கேன்சல் பண்ணிவிட்டு வரும் அது ஆன்சர் இதுதான் வந்துட்டு ஏ உடைய ஆன்சர் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம கிளாஸ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்